அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்காய் தொக்கு ஈஸியான முறையில் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் முருங்கைக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சுட தண்ணியில் அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இடித்து வச்ச பூண்டு, இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, இதை சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு வேக வச்சு எடுத்த முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கிளறிடலாம். இப்போ நான் முருங்கைக்காயை வேக வச்சு அந்த தண்ணி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நான் சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. அருமையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.